Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு வாழைக்காயை வச்சுட்டு எள்ளெல்லாம் அரைச்சு போட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான வாழைக்காயை வச்சுட்டு ஒரு குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பு சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான சுவையில் நல்ல ஜம்முன்னு இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, வாழைக்காயில் மேலே இருக்க இந்த தோலை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த தோல் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நமக்கு வேணுன்ற சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம குழம்பு வைக்கும் போது நல்லாயிருக்கும். வாங்க இதை வச்சுட்டு எப்படி குழம்பு செய்யலான்றத பார்ப்போம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். வாழைக்காய் முடிஞ்சு வேகிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்கள், வாழைக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இதுலேயே ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வாழைக்காய் வேகும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஹோல் இருக்க பாத்திரத்தில் வைக்கும் போது நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஹோல் இல்லாத பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மூடி வச்சோன்னா பொங்கி வெளியில் வராது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு மசால் பண்ணும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே ஒரு இழுக்கு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதுலேயே 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலாங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பொடி ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளே வாழைக்காயும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாழைக்காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை எடுத்து இதில் போட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மசாலெலாம் மிக்சியில் ஒட்டியிருக்கு இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம்.
வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க, அது நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்க 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 எக்ஸு கருவேப்பிலை போட்டுடலாம். இதுலேயே ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். பூண்டு எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுருங்க. பாருங்க, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. பாருங்க, இப்போ குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க பாருங்க, இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்து தூவி விட்டுடலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான வாழைக்காயை வச்சுட்டு நல்ல எள்ளெல்லாம் போட்டு நல்ல ஜம்முன்னு இந்த குழம்பு வச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக நல்ல அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஆனால் வாழைக்காயை வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு வச்சுருக்கோம். இது வந்து பயிலையும் இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு குழம்பை வாழைக்காய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.